12ஆம் வகுப்பு வேதியியல்ல யூனிட் நம்பர் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸை பார்த்துட்ருக்கோம். இதில் இது பார்ட் 3 எட்டார்ட் ரியாக்ஷன். வாட் இஸ் எட்டார்ட் ரியாக்ஷன்? இது ஒரு நேம் ரியாக்ஷன், அதனால் இது கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. இது ஆக்சுவலாக 2 படிநிலைகளை கொண்டுள்ளது. மாணவர்கள் முடியவில்லை என்றால் ஒரே படிநிலையில் எழுத பழகுங்கள். அவ்வாறு தான் இங்கே போஸ்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு துவக்க விளைபொருளாக நம்ம டொலுவின் எடுத்துக்கிறோம். டொலுவின் என்பது மெத்தில் பென்சீன். அனைவருக்கும் பென்சீன் அமைப்பை தெரியும். பென்சீனில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் தொகுதி இருந்தால் அதை தான் நம்ம டொலுவின் என்று சொல்கிறோம். அப்போ நம்ம டொலுவினை எடுத்திருக்கோம். மாணவர்கள், இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ நம்ம ஆக்சிடேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன யூஸ் பண்ணுறோன்னு அப்புறமா பார்ப்போம். முதல்ல வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன்? எல்லாருக்கும் தெரியும். ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் என்று. ஸோ மாணவர்கள் இதில் புரிஞ்சுங்களேன். இங்கே மொத்தமாக 3 ஹைட்ரஜன் இருக்குது. 2 வாட் இஸ் ஆக்சிடேஷன்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அந்த 3 ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜனை நீக்கிறீங்க, ஒரு ஆக்சிஜனை சேர்க்குறீங்க. அப்போது இது போல் மாறிடுமா பாருங்க. நான் இங்கே 3 H இப்படி இருக்குது, அதுதான் CH3 என்று நினைவு வச்சுங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? 2 ஹைட்ரஜனை நீக்க போகிறேன். அதுக்கு பதிலாக என்ன சேர்க்க போகிறேன்? O சேர்க்க போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள்? CHO. ஸோ அதுதான் இந்த வினையை நீங்கள் நினச்சிங்க. அப்போ ரியாக்டன்ட் தெரிஞ்சிச்சு, ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு. ஆமாவா? ரியாக்டன்ட் தெரிஞ்சிடுச்சு, ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு. ரியாக்டன்ட் வந்து டொலுவின், ப்ராடக்ட் வந்து பென்சீனில் ஆல்டிகேட் குரூப் இருந்தால் தட் இஸ் பென்சோஆல்டிகேட். ஸோ இதுக்கான ரியேஜென்ட் யார் அப்படின்னா, ஸ்டெப் 1ல் நம்ம நீர் இருக்கக்கூடாது. இந்த குரோமைல் குளோரைடு CrO2Cl2. நம்ம குரோமைல் குளோரைடு டெஸ்ட்டு 4th லெசனில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அந்த ரெட் ஆரஞ்சு வேப்பர்ஸ், அதுதான் குரோமைல் குளோரைடு CrO2Cl2. இதுதான் வந்து இந்த ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது நான் ஆக்வஸ் சால்வெண்ட்டாக கார்பன் டை சல்ஃபைடை எடுத்துக்கிறோம். சரி, அடுத்தது இது ஸ்டெப் 1ல் அது சேர்த்துறோம். அப்புறமா ஸ்டெப் 2ல் ஹைட்ரோலிசிஸ் செய்கிறோம். அப்போ ஸ்டெப் 2ல் ஹைட்ரோலிசிஸ். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு மேலேயும் கீழும் எழுதிட்டோம்னா இந்த டொலுவின் வந்து பென்சால்டிகைடாக ஆக்சிடைஸ் ஆகிடும். சரியா? அதே தான் திரும்ப போட்டு காமிச்சிருப்பாங்க கீழே. உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக டொலுவின் எடுத்துக்கிட்டேன். ஸ்டெப் 1 ரியேஜென்ட் குரோமைல் குளோரைடும் கார்பன் டை சல்ஃபைடும். ஸ்டெப் 2 ஹைட்ரோலிசிஸ் H2O by H+. தட் இஸ் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ். H+னா ஆசிடு, ஹைட்ரோலிஸுக்கு H2O. இங்கே நீர் இருக்கக்கூடாது. குரோமைல் குளோரைடு, நான் ஆக்வஸ் சால்வெண்ட் CS2. அப்போது டொலுவின் ஆக்சிடைஸ் ஆகிட்டு என்ன கிடைக்குது? பென்சால்டிகேட் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம அடுத்த பெயர் வினைக்கு போயிடலாம். அடுத்த பெயர் வினை கேட்டர்மேன் கோச். கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். ஸோ இதில் நம்ம அகைன் பென்சால்டிகைடை தான் நம்ம தயாரிக்க போகிறோம். பென்சீனை கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக கூட, அலுமினியம் குளோரைடு மற்றும் காப்பர் குளோரைடு, அதாவது காப்பருடைய கூப்ரிக் குளோரைடு, இந்த முன்னிலையில் வினை நிகழ்த்துகிறோம். அப்படி வினை நிகழ்த்தும் போது நமக்கு பென்சீன் வந்து பென்சால்டிகைடாக மாறுகிறது. இது ஒரு இன்சர்ஷன் ரியாக்ஷன்ற மாதிரி, ஃபார்மலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்மைல்னா அதாவது ஃபார்மால்டிகைடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், HCHO, இதுதான் ஃபார்மால்டிகைட். அப்போ இந்த Hஐ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆல்டிகைட் குரூப். அந்த ஆல்டிகைட் குரூப் சேரத்து நம்ம ஃபார்மைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பென்சீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு H இருக்குது. இந்த இடத்துல இந்த CO குரூப்பு இன்சர்ட் ஆனால் அவ்வளோதான், அதுதான் பென்சால்டிகைட் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதனால் பென்சீனை கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சீனை கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உடன் வினைப்படுத்துகிறோம். இது வந்து கேட்டலிஸ்ட். அலுமினியம் குளோரைடும் குப்ரிக் குளோரைடும் கேட்டலிஸ்டாக செயல்படும். அப்போது இந்த இடத்துல
இந்த CO தொகுதி சேரும்போது நமக்கு பென்சால்டிகைட் கிடைக்கிறது. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த போஸ்டரில் நம்ம 2 பெயர் வினைகளை பார்த்துருக்கோம். ஒன்று எட்டார்ட், இன்னொன்று கேட்டர்மேன் கோச். ஓகே, வினையை எழுதி எழுதி பழகுங்க. ஏதாவது ஒரு முறை ரிங்கு போட்டு எழுதி பழகுங்க. தேங்க்யூ.